அகிலனோட அம்மா காசு காசுன்னு பைத்தியமா இருக்காங்க. எனக்கு அவங்க பேசுறதே பிடிக்கல பாட்டி. என்ன மாதிரா இது? நீ அத பத்தி எல்லாம் கவலையே படாத. நீ எங்க கூடவே தான் இருக்க போற. இத பாரு, எங்களுக்கு பணத்தெல்லாம் விட உன் சந்தோஷம் தான் முக்கியம். தாத்தா, நான் காதலிச்சந்தானு அகிலன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொன்னீங்க. வேணும்னா நான் அகிலனை மறந்துடுறேன். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஆதிரா, இங்க பாரு, இன்னும் சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்காத. காதல்ல சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கும் தான். அதுக்காக கோச்சுக்கிட்டு கல்யாணமே வேண்டான்னு சொல்றதா? சுபத்ரா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஆதிரா, இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் உனக்கும் அகிலனுக்கும் கல்யாணம் நடக்கலன்னா உன் அப்பா அம்மாவால தான் கல்யாணம் நடக்கலன்னு ஏற்கனவே ஊர்க்காரங்க பேசின மாதிரி ஆயிடும். நாளைக்கு வெளியில இருந்து சம்பந்தம் பார்த்தாலும் இந்த பொண்ணுக்கு உங்க வீட்டுல இருக்கிற பையனோட கல்யாணம் வரைக்கும் வந்து ஏன் வேண்டான்னு நின்னு போச்சு அப்படிங்கறதா முதல் கேள்வியா இருக்கும். அதுக்கு நாம என்ன பதில் சொல்வோம் சொல்லு? அது இல்ல பாட்டி. ஆதிரா, பாட்டி என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கோ. அகிலனும் நீயும் காதலிக்கிறீங்க. காதலிக்கிறவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். அது போக அகிலன் கூட கல்யாணம் ஆனாதான் இந்த ஊர் வாயை மூட முடியும். உங்க அப்பா அம்மா மேல இருக்கிற கலங்கத்தை தீர்க்க முடியும். ஆதிரா, உனக்கு எங்க மேல அன்பு இருக்குதானே? அதே மாதிரி எங்களுக்கு உன் மேல நிறைய அக்கறை இருக்குன்னு புரிஞ்சுக்க. எங்களை நம்புமா. உனக்கு எந்த குறையும் இல்லாம உன்னை எப்பவும் பத்திரமா பாத்துக்கோ. வருத்தப்படாத. உங்க அன்பை நான் சந்தேகப்படல பாட்டி. ஆனா அகிலன் சரியானவ இல்ல. இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு ஒண்ணு இல்ல ஆதிரா. நீயும் அகிலனும் காதலிக்கிறீங்க. உங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற தூரம் அதிகமாக கூடாது. அதனாலதான் உங்களுக்கு சீக்கிரமா நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சிருக்கேன். இத பாரு ஆதிரா, அகிலன் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு வகையில எங்களுக்கு சுயநலமா தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ கடைசி வரைக்கும் எங்க கூட வீட்லயே இருப்பல்லம்மா. சுபத்ரா, நாளைக்கு நிச்சயத்துக்கு யார் யாரை கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அதுதான் பாத்துட்டு இருக்கேம்மா. ஆதிரா, ஆதிரா, ஒரு நிமிஷம் நில்லு. அகிலனோட துணி துவைக்கும் போது இது அதுல இருந்துச்சுன்னு லக்ஷ்மி கொடுத்துட்டு போனா. இது ஏதோ டிக்கெட் மாதிரி இருக்கு. இது அவங்கிட்ட கொடுத்துரு. சென்னையில இருந்து பாம்பேக்கு ஃபிளைட் டிக்கெட்டா? 2 பேருக்கு. ஒன்னு அகிலன், என்ன இன்னொரு பேர் யாருன்னு தெரியலையே. தண்ணி பட்டு அழிஞ்சிருக்கேன். இன்னொரு பேரை எப்படி கண்டுபிடிக்கிறது? நிச்சயமா அது அகிலனோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும். எப்படியாவது அகிலன் கிட்ட பேசணுமே. என்ன செய்யறது? அகிலன், என்ன சாரு? வா. ஏய், என்னாச்சு? சாரு நில்லு, எங்க கூட்டிட்டு போற? பேசாம வா. வான்னு சொல்றேன்ல. என்னாச்சு சாரு? என்ன அகிலா, ஆதிராவை ரொம்ப பிடிச்சிருச்சு போல. கல்யாணத்துக்கு தயாராயிட்ட? என்ன பேசுற சாரு? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் அகிலா. உங்க அம்மா வந்தாங்க, சீதனம் பேசினாங்க.
நீங்க 2 பேரும் ஜோடியா போய் மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. உன் மனசு இப்பதான் மாறிடுச்சா இல்ல ஆதிராவை பார்த்த அன்னைக்கே மாறிடுச்சா? என்ன வேண்டான்னு அவளை கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டியா? உனக்கு நான் வேண்டாமா அகிலா? இல்ல நான் ஒரு வருஷம் இன்னொருத்தன் கூட குடும்பம் நடத்தினவன்னு அதனால வேண்டான்னு யோசிக்கிறியா? சாரு, நீ என் காதல சந்தேகப்படுவன்னு நான் நினைக்கவே இல்லை சாரு. நடக்கிறதெல்லாம் நீயாவே புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். உன்னை விட்டுட்டு என்னால வாழவே முடியாது. நீ இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி ஒரு வருஷமா குடும்பம் நடத்துறதுக்காக என் காதல் காணாம போயிடாது. எனக்கு நீ எப்பவுமே என்னோட சாருதான். நீ சொன்ன மாதிரியே எனக்கு ஆதிராவை பார்த்த அன்னைக்கு பிடிச்சிருந்தா உன் கூட ஓடி போறதுக்கு இத்தனை நாளா எதுக்கு திட்டம் போட்டு கஷ்டப்பட்டு இருக்கணும்? நான் அப்பவே லவ் பண்றேன்னு வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணிருப்பனே. அன்னைக்கு நம்ம மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக வேற வழியே இல்லாம கட்டி பிடிச்சேன் சாரு. எல்லாரும் முன்னாடியும் வேற வழியே இல்லாம அவளை காதலிக்கிறேன்னு சொன்ன, அவ்வளவுதான். ஆனா வீட்டுல உடனே நிச்சயம் வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிச்சயதார்த்தத்தை நிறுத்த நான் எவ்வளவு முயற்சி பண்றேன், என்னால முடியவே மாட்டேங்குது. அன்னைக்கு நைட்டு கூட நீ நினைச்சுதான் ஆதிரா கிட்ட எல்லா உண்மையும் சொன்ன. ஆனா என்ன, உன் பேரை சொல்லாம பாத்துக்கிட்ட. கடைசியில என்னாச்சு? நீ எனக்கு ரிவர்ஸ்ல ஷாக் கொடுத்த. நீ எல்லார் முன்னாடியும் போய் நான் ஆதிராவை அடிச்சேன்னு சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நிஜமா உனக்கு அவளை பிடிக்காம இருந்திருந்தா எதுக்கு நிச்சயத்துக்கு ஓகே சொன்ன? அன்னைக்கு சாரதா பாட்டி 2வது சான்ஸ் கொடுத்தாங்களே, உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் பிடிக்கலன்னு சொன்னாலும் கல்யாணத்தை நிறுத்துறேன்னு. அப்பவே நீ காதலிக்கலன்னு சொல்லிருக்கலாம்ல. ஆனா நீ சொல்லல அகிலா, ஆதிராவும் சொல்லல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க தானே? நீ என்ன பேசுற சாரு? நான் ஏன் ஆதிராவை காதலிக்கணும்? நான் உன்னதானே காதலிக்கிறேன். அது உனக்கு புரியலையா? அவ டிராமா பண்றா சாரு. மத்தவங்களுக்கு தான் தெரியல, உனக்குமா தெரியல? இந்த விஷயத்துல யாராவது டிராமா பண்ணி அவங்க லைஃப் அவங்களே ஸ்பாயில் பண்ணிப்பாங்களா அகிலா? ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. என்ன நம்பு சாரு. நம்ம 2 பேரும் இந்த வாரம் இங்க இருந்து போயே ஆகணும்னு மும்பைக்கு ஃப்ளைட் டிக்கெட் கூட போட்டிருக்கேன். அவ கூட என்கேஜ்மெண்ட் பண்றது ஜஸ்ட் a drama. என்ன நம்பு. நம்ம காதல நம்பு சாரு. நம்ம கண்ட கனவு நம்ம அடைஞ்சே தீரணும். என்ன சாருமதி, என்ன? அகிலா, சாருமதி கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டு இருந்த?
மன்னிப்பு மன்னிப்பு கேட்டேன். நேத்து நடந்த சண்டையில சாருமதிய கோவத்துல தள்ளி விட்டுட்டேன். அதுக்கு தான் சாரி சொல்லிட்டு இருந்தேன். ஓ சரி சரி. அப்புறம் நீ ஆதிராவும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போட்டுட்டு இருந்தா எப்படி? எப்பவும் அன்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமா இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது எங்களை மாதிரி. நீ என்ன சொல்ற சாருமதி? ஆமாங்க. முதல்ல ஆதிரா கிட்ட போய் சாரி சொல்லி சமாதானப்படுத்து, சரியா? சரி சாருமதி, வா போலாம். என்னம்மா நல்ல நாள் பாத்துட்டு இருக்கீங்களா? ஆமா, கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்கணும்ல. எல்லாருக்கும் நாளும் கிழமையும் நல்லாதான் இருக்கு, என்ன தவிர. என்ன பண்றது அகல்யா, நீ பிறந்த நாளும் நட்சத்திரமும் நல்லா இல்ல போல இருக்கு. பிறந்த நட்சத்திரமும் நேரமும் நல்லா இல்லனாலும் நீங்க மனசு வச்சா யாரு வேணாலும் கோபுரத்து மேல உட்காரலான்னு சில பேரை பார்க்கும் போதே புரியுதுமா. பாட்டி என்னங்க பாட்டி மாத்திரை. ஏன் நிறுத்திட்ட? கொட்டணும்னு வந்தல்ல, கொட்டிடு. கொட்டுறேமா, கொட்டுறேன். முதல்ல இவ யாரு? என்ன புதுசா கேக்குற? சுபத்ராவோட பொண்ணு. பெத்துக்காம வளர்த்துக்காம ஈஸியா சுபத்ராவோட பொண்ணு ஆயிட்டா. ஆனா உண்மையிலேயே இவ என் அண்ணனுக்கும் வெண்ணிலாவுக்கும் பிறந்த பொண்ணு. இப்ப என்னாச்சு அகல்யா? இன்னும் என்ன ஆகலன்னு சொல்லு. எங்க அண்ணன் உனக்கு துரோகம் பண்ணாருன்னு சொல்லி எங்க அம்மா உனக்கு பிக்ஸட் டெபாசிட் போட்டாங்க, இடம் எழுதி கொடுத்தாங்க, எல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா தானே இருக்க. இதோட முடிஞ்சுதா? ரோட்ல போறதுங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க பேத்தின்னு சொன்ன. எங்க அம்மாவும் அதுக்கும் சரின்னு தலையாட்டிட்டாங்க. அகல்யா, ஏமா நிறுத்திட்டீங்க? என் முகத்துல விட்டுறீங்க. எப்ப பார்த்தாலும் என்ன இப்படி அடக்கி வச்சுதா யாரு என்ன மதிக்கிறது இல்ல. நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்காமா? இந்த ஆதிரா வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரு நாளாவது இந்த வீட்டுல நல்ல விஷயம் நடந்திருக்கா? ஒரு பிரச்சனை முடிஞ்சு அப்பாடான்னு உட்காரதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துருது. இந்த வீட்ல ஆதிரானால மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு மட்டும் எப்படி தினமும் ஏதாவது ஒரு காரணம் கிடைக்குது? மத்தவங்க மாதிரி என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுமா. சரி விடுங்க. நான் கல்யாணம் பண்ணி போகும்போது எனக்கு 1 ரூபாவது சீதனமா கொடுத்தீங்களா? இல்ல இல்ல. அப்ப என்ன சொன்னீங்க? நான் யாருக்கும் வரதட்சணை கொடுக்க மாட்டேன், வாங்கவும் மாட்டேன்னு சொன்னீங்க. சரின்னு நானும் அமைதியா இருந்தேன். இப்ப ஆதிராவுக்கு கல்யாணம் பண்றீங்க, அவ அகிலனை காதலிக்கிறா. அது அவளுக்கு லவ் மேரேஜ் தானே, அப்புறம் எதுக்கு வரதட்சணை கொடுக்குறீங்க? அதுவும் அகிலனோட அம்மா கேட்காமலேயே 1 கோடி ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. அது அநியாயம் இல்ல? அது வரதட்சணை இல்ல, நான் பிரியப்பட்டு என் பேத்திக்கு செய்யற சீதனம். நீங்க அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா காசு இந்த வீட்ல இருந்து தானே போகுது. ஆமா, இந்த வீட்ல இருந்து தான் போகுது. இந்த வீட்லயும் இந்த சொத்துலயும் என் பேத்திக்கு உரிமை இருக்கு. அதுவும் இல்லாம இது எப்படியும் மதியழகனுக்கு சேர வேண்டிய சொத்து தானே. அதத்தான் நான் சீதனமா கொடுக்கறேன்.
அது சரி, உனக்கு சேர வேண்டியதான் எப்பவோ கொடுத்துட்டனே. அகல்யா, அம்மா எனக்கு கொடுத்த சொத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? அதை நான் உனக்கே எழுதி கொடுத்துறேன். ஆஹா, என்ன நடிப்பு! இப்ப நீ எனக்கு எழுதி கொடுக்கறேன்னு சொன்னது எங்க அம்மா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? ஒண்ணும் தெரியாது அப்பாவை மாதிரி அம்மா முன்னாடி நடிக்காத. சுபத்ரா என்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. யார் என்ன சொன்னாலும் சரி, என் பேத்தியோட கல்யாணத்தை நான் பெருசாதான் பண்ண போறேன். இவ்வளவு வாட்டி கூப்பிடுறேன், எஸ்பி சார் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்னவா இருக்கும்? அர்ஜென்ட்டா பேசணுமே. சார், இங்க திருமாறங்கிறது நான் தான். சொல்லுங்க. என் பேர் விவேக். தமிழ்வாணன் சார் சொல்லியிருந்தாரு, இங்க ஃபங்க்ஷன் இருக்கு, ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாரு. ஆமா ஆமா, வீட்ல என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. ரொம்ப கிராண்டா ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணணும். அப்படியே வாசல்ல கூட நேம் போட்டு வச்சிருங்க. அப்புறம் காசு பத்தி நீங்க எதுவும் யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், பக்காவா பண்ணிடலாம் சார். நீங்க பொண்ணு மாப்பிள்ளை பேர் சொல்லுங்க சார். நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார். பொண்ணு பேரு ஆதிரா. ஒரு நிமிஷம். ஓகே சார். சார் குட் மார்னிங். 2 நாள் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? எஸ் சார், எக்ஸாக்ட்லி அதேதான். இப்போ நம்மளோட ஏரியா. சொல்லுங்க சார். இதோ வந்துடுறேன் சார். ஓகே சார், ஒரு 5 நிமிஷம் சார். மீட் பண்ணி பேசினா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிளம்பிடுறேன் சார். எஸ் சார். ஓகே ஓகே சார், அதெல்லாம் இஷ்யூ இல்லை, பார்த்துக்கலாம். ஐயோ, இவர் வேற ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காரு. கஸ்டமர் வேற ஆபீஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யா சார், நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். நோ இஷ்யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. சார் பேரு திருமாறன். ஓகே சார். எஸ். ஓ, இவர்தான் மாப்பிள்ளையா? ஓகே ஓகே. இல்ல சார், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நான் கிராஸ் செக் பண்ணிட்டேன், அதுல எந்த இஷ்யூவும் சார், இல்ல. நான் வரேன் சார். இல்ல சார், ஓகே, நான் பாத்துக்கிறேன் சார். நேர்ல மீட் பண்ணும் டேட்ல சொல்றேன். ஓகே சார், பாய். சுபத்ரா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு தானே துணி எடுக்கிறோம். அவங்களுக்கு பிடிச்சதை அவங்களே எடுத்துக்கிட்டோம். அவங்கள கூப்பிடுமா? கூட்டிட்டு வரேம்மா. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு பாட்டி. அம்மா, நீங்க தேவையில்லாம வீண் செலவு பண்றீங்களோன்னு தோணுது. எது வீண் செலவுன்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு பண்ற செலவை தான் சொல்றேன். பீரோல அவ்ளோ Dress இருக்கு, வீட்ல ஏற்கனவே அவ்ளோ நகை இருக்கு, இதெல்லாம் போதாதா? இப்ப திரும்பவும் லட்ச லட்சமா செலவு பண்ணணுமா? ஏன் அகல்யா, ஒன்ற அம்மா அவங்க பேத்திக்கு பிரியப்பட்டு புடவை நகையெல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க. நீ அத பார்த்து போராமப்பட்டா எப்படி கண்ணு? என்ன இருந்தாலும் ஆதிரா அவங்க அண்ணன் பொண்ணு தானே. அவ உடம்புல ஓடுறது 1.5 ரத்தம் தானே. கொஞ்சம் கூட அண்ணன் பொண்ணு மேல பாசமே இல்லாம இருக்க. பாசமெல்லாம் இருக்குத, எதுக்கு தேவையில்லாத செலவுன்னு தான் கேக்குறேன், அவ்வளவுதான். அது சரி, சாரதாம்மா பேத்தியோட புடவையும் நகையும் பாக்குறதுக்கு 2 கண்ணும் போதாதுன்னு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பெருமையா பேச வேணாமா? அப்படி பேசுனா அது உங்களுக்கு தானே கௌரவம். இந்த நகையெல்லாம் உங்க வீட்டு பொண்ணுக்கு போட்டு தானே அழகு பார்க்க போறீங்க. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள எங்க அம்மா கிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவா போல இருக்கே. ஆனாலும் இந்த வீட்ல செலவாகிறத பத்தி அம்மா வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுற நீ எதுக்கு கவலைப்படுற? அப்படியே சொத்து கரையுதேங்கிற வருத்தம் இருக்கணும்னா
அது இந்த வீட்டு மருமவ என்ற மவல்ல கேட்கணும். இல்லைன்னா செலவு பண்ற ஒன்ற அம்மா கவலைப்படணும். நடுவால உனக்கு எதுக்கு வலிக்குதுன்னு எனக்கு புரியலையே. அத்தை, வார்த்தையை அளந்து பேசுங்க. உங்களை மாதிரி எனக்கு வாய் கொஞ்சம் நீளம்தான். என்கிட்ட தப்பா பேசுனீங்கன்னா யோசிக்காம திருப்பி கொடுத்துருவேன். ஆமா.